இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு AI to KL கால்குலேஷன். நம்ம இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, திங்கக்கிழமை வின்வின் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 633 441 சரிங்களா. ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 748. ஸோ 14ஆம் தேதி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 827 159 சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சில பேர் வீடியோ வரலன்றீங்க. அவங்க எல்லாம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குன்னு வந்துடும். நீங்கள் எங்கேயும் சர்ச் பண்ண தேவையில்லை. யூடியூப்பில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம் சரிங்களா. திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், நம்ம டெய்லியும் ஒரு நாள் விடாமல் டெய்லியுமே வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. நல்ல வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சேனல் பார்க்குற அந்த 3000 பேர்த்துக்குமே தெரியும். இன்னும் 3000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் பார்க்குறீங்க. ஸோ என்னோடய ரெக்வஸ்ட் எல்லாருமே பாருங்கள். நான் டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா. அதை பயன்படுத்திக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் சொன்னப்போ 9ஆம் நம்பர் இங்கே வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் சப்போர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே நான் சீபோர்டு 9 தான் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்பராகவே நம்ம வந்து 1ஆம் நம்பர் ஆப்ஷனில் தான் நான் கொடுத்தேன். 9 தான் இறங்குன்னு சொல்லி கொடுத்தேன். அதனால மாஸ் ஹிட் சரிங்களா. சீபோர்டு நமக்கு மாஸ் ஹிட்டுனாவே அன்னைக்கு வந்து நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். எல்லா போர்டுமே வின்னிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதேமாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5ஆம் நம்பர் இங்கே கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஸோ அது அப்படியே இங்கே மாறி பி போர்டில் உட்காந்துருக்கு. போர்டு தான் மாறி இருக்குது. மற்றபடி போர்டில் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேணால் சொல்லணும் அப்படின்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி சொன்னால் இங்கே பாருங்க 1ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இங்கே 9ஆம் நம்பர் சொல்லலாம். ஸோ நம்ம கொடுத்தது 9ஆம் நம்பர் தான் வரும்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம், வந்துருச்சு. அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். வேறு போர்டில் 5 9 மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் 2 in 1 சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து மாஸ் ஹிட்டு தான் வருது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 59 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சியில் இது வந்து அல்டிமேட்டாக வின் பண்ணியிருக்கு. 2 நாளாக வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சி மாசாக வின் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ அது ஒரு என்கரேஜாக இருக்கும். அதே மட்டும் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறேன்றதை வேர்ட் பை வேர்டு கேளுங்க. ஒவ்வொரு வார்த்தை விடாமல் நீங்கள் கேளுங்க. ஸோ அப்போ தான் நீங்களும் வந்து ஒரு 3D வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சி போர்டில் இன்றைக்கி 9ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன். மிஷின் நம்பர் கால்குலேஷன் கம்மியாக தான் போட முடிஞ்சது, போட்டு அனுப்பி விட்டேன் நான் சரிங்களா. நம்ம நேற்று நீங்கள் சொன்னதை வச்சு சி போர்டில் 9 அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 189 போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க சரிங்களா. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணால் நம்ம டெய்லியுமே நம்ம 3D வரும். அது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா. நம்ம சொல்கிற வீடியோ, நம்ம சொல்கிற வார்த்தையை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வார்த்தை விடாமல் நீங்கள் கேட்டுனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வின்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ திரும்ப சொல்லிக்கிற விஷயம், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரெகுலராக வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம வின்வின்க்கு நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 2 7 5 8ன்னு வருது சரிங்களா. அடித்த 1ஆம் நம்பருக்கு அந்த மாதிரி வருது. ஸோ அடுத்து பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா, பி போர்டில் 1 6 9 4 5ன்னு வருது. அதேமாரி சி போர்டு பார்த்திங்கன்னா, நம்ம எப்பவுமே சி போர்டு ஒரு நம்பர் சேர்த்து கொடுப்போம் சரிங்களா. 4 1 சரிங்களா. 4 1 5 0
27ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்டு கொடுக்குறது கண்டிப்பாக இவ்வளோ நம்பர் வருதுன்னு நினைக்காதீங்க. நான் பல ட்ரிப் சொல்லிட்டேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம வந்து ஃபைனல் பண்ணி கொடுப்போம். அதுலேயும் நம்ம சூஸ் பண்ணி கொடுப்போம் என்ன போர்டு என்ன இறங்குன்ட்டு. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்து நீங்கள் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏ போர்டில் நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 4 2 7. சரிங்களா? 5 சப்போர்ட்டுக்கு போகிறேன். ஏன்னா 5ஆம் நம்பர் திரும்ப இறங்குற மாதிரி தெரியுது. சரிங்களா? பி போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 4 6 9ஆம் நம்பர் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 நம்பரும் அந்த ரிப்பீட் வர நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ சி போர்ட் பார்த்தீங்கன்னா 1 4 0 5 2 7 சப்போர்ட்டுக்கு போகிறேன். ஆனால் ஆக்சுவலி 7 தான் நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு நமக்கு 3Dயில். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 7 வச்சு தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். 3 7 6 7 இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மிஸ்ஸிங் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை 7ஆம் நம்பர் இறங்குனுச்சுன்னா எப்படி இறங்குன்ட்டு பார்த்துடலாம். நம்ம இப்போ ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து 9 அடித்து 1ஆம் நம்பர் ரொம்ப பெண்டிங்காக இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் நேற்று ரிசல்ட்டே வந்து நமக்கு வந்து 541 தான். ஸோ அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிட்டாங்க. 9 அடித்து 1 அடிப்பாங்கன்னு பார்த்தா 1 அடித்து 9 அடிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு மேலே இருக்கிற நம்பர் ரிப்பீட்டாக தான் ரொட்டேஷனில் வரும். ஸோ அப்படின்றப்ப 1ஆம் நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1 5 4 0. நான் 8ஆம் நம்பர் சப்போர்ட் போகிறேன். சரிங்களா? 5 5 0 பேட்டர்ன் வந்தாவே 8ஆம் நம்பர் வரும். சரிங்களா? அதுக்காக அந்த 8ஆம் நம்பர் சப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சி போர்டு இப்போ உங்களுக்கு வந்து நான் ஃபைனல் பண்ணுறேன். சி போர்டு வந்து சி போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிறது ஒரு 1ஆம் நம்பர் போகிறேன். சரிங்களா? அடுத்த ஆப்ஷனாக போகிறது 1 சரிங்களா 4 0 1 4 0 1 4 0 அடுத்து 5 போகிறேன். ஸோ அடுத்த ஆப்ஷனில் 2 7 அப்படின்ற விஷயத்த நம்ம மிஸ்ஸிங் நம்பர் வச்சு முடிவு பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு 7ஆம் நம்பரே போகிறேன். அங்கே வந்து அதனுடைய பவர் பார்த்துக்கோங்க. அந்த வார்த்தையை நான் இங்கே சொல்லிடுறேன். சரிங்களா? அந்த பவரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது வந்து நம்ம மிஸ்ஸிங் நம்பர் வந்தப்பறம் அது மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். பிசி பார்த்தீங்க அப்படின்னா 49. சரிங்களா? அந்த 9ஆம் நம்பர் அப்படியே ரிப்பீட் வர மாதிரி வந்து ஒரு நம்பர் 2 3 நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ 49. 1ஆம் நம்பர் வந்து 61 72 80 04 65. சரிங்களா? 65 97 77 22 டபுள்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போர்டில் எந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு அதிகப்படியான கணக்கில் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 401 தான் அதிகப்படியாக வந்துச்சு. சரிங்களா? 401 தான் வந்துச்சு. நான் 2 நம்பர் கொடுக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு 0க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. சரிங்களா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டு 0 இல்லை 2 போர்டு கூட 0 வரலாம். அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம மிஸ்ஸிங் நம்பர் வந்து எடுத்து கொடுக்குறோம். இந்த 3 நம்பர் தான் நான் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். நான் போனது 4 0 ஒரு 1ஆம் நம்பர் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் ஆப்ஷன்லாம் அங்கே விடுறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம போர்டு ஃபைனல் பண்ணுறது பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஏ போர்டில் 1ஆம் நம்பர் அடித்து எந்த நம்பர் அதிக இம்பார்ட்டன்ஸ்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ 1ஆம் நம்பர் அடித்து உடம்பு சரியில்லை அதனால் கொஞ்சம் அப்படி இதாகுதுங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. 1ஆம் நம்பர் அடித்து நமக்கு ஒரு 4ஆம் நம்பருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது 2 7 தான் இங்கேயும் ஆப்ஷன் வருது நமக்கு. எப்படி சி போர்டில் வருதோ அதேமாதிரி இங்கேயும் வருது. நீங்கள் ஆல் போர்டில் கூட ப்ளே பண்ணுங்கள். ஏன் சொன்னோன்னா நமக்கு 5 7 2 அந்த பேட்டர்னில் வரும். சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் முந்தின நாள் ரிசல்ட்டு 7 அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இங்கே 7ஆம் நம்பர் அடித்தாங்க. அடுத்து 5ஆம் நம்பர் அடித்தாங்க. நம்ம 2ஆம் நம்பர் தான் எதிர்பார்த்தோம். சரிங்களா? அவங்க வந்து 1ஆம் நம்பர் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 2 நம்பருக்கு நான் ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் நான். சரிங்களா? வேணுன்னா நீங்கள் இந்த 5க்கு பதிலாக ஒரு 0 கூட ஒரு சப்போர்ட்டுக்கு எடுத்து விளையாடுங்க. அந்த வார்த்தையை சொல்லிடுறேன் நான். ஸோ 3ஆவது ஆப்ஷனாக போகணுன்னு நினச்சா நமக்கு ஒரு 0 இந்த இடத்துல கொடுக்குறேன் நான். சரிங்களா? 3 நம்பரில் 2 நம்பர் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 5 ரிப்பீட் வருமா இல்லை அதனுடைய பவர் வரும்னு பாருங்கள். பவர் தான் வர மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லா போர்ட்லேயும் 5 கொடுத்துருக்கோம் நம்ம. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல நான் இப்படி தான் மேட்ச் பண்ணுறேன். சரிங்களா? ஏ போர்டில் அந்த மாதிரி தான் நான் மேட்ச் பண்ணுறேன். ஸோ பி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் நாளைக்கு இந்த பேட்டர்ன் பூரா ஒன்று தான். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? 1 அதனுடைய பவர் 6 4 அதனுடைய பவர் 9. ஸோ இந்த 4 நம்பருமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1ஆம் நம்பர் ஏ போர்டில் இருக்க 1ஆம் நம்பர் திரும்ப இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒரு 1ஆம் நம்பருக்கு அதிகமான வாய்ப்பு
அடுத்தது 9 4 போகிறேன் சரிங்களா. அடுத்தது 9 4 போகிறேன். ஆனால் நான் வந்து 4 6 போகிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த 2ல் ஏதாவது ஒன்று தவறுனா இந்த 2ல் தான் வரணும். ஸோ நான் 4ஆம் நம்பர் போகிறேன். அதனுடைய பவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இங்கே அடித்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 4ன்னு வந்திருக்கு. ஸோ ஒரு 4 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏல மாற்றினாங்க அப்படின்னா இதுக்கு பவர் எடுத்துருவாங்க. ஸோ அப்படின்றதுனால தான் அந்த பேட்டர்ன் ஸ்ட்ராங்காக வருது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ தான் வந்து 41ன்னு அடித்தாங்க. ஸோ அதவே வந்து மேக்கப் பண்ணி அவங்க திருப்பி 14ன்னு அடிக்கலாம், 64ன்னு அடிக்கலாம். ஸோ அது புரியுதுங்களா? அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சீபோர்ட் ஃபைனல் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து 9ன்னு அடித்தா 1 அப்படின்றது ரொம்ப நாளாக பெண்டிங் வருதுன்னு இப்போ தான் சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ திரும்பவும் அது வருது சரிங்களா. ஸோ திரும்பவும் வரதுனால நான் திரும்பவும் அந்த ஆப்ஷன் நான் போகிறேன். ஏன்னா ரிப்பீட் அப்படியே இறங்கும், 7 7 அப்படியே இறங்குது நமக்கு சரிங்களா. அதனால் போகிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படியே டேரெக்ட் பவர் வர மாதிரி தெரியுது. நிறைய நம்பர் மேட்ச் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா 49 94 இப்படி தான் வந்திருக்கும். அதை விட இன்னொரு இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 0 சரிங்களா. 2 போர்டில் 0 சொன்னேன், அது A அண்டு Cயில் வருது. ஸோ Bயில் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வரல, அந்த மாதிரி வரல. சப்போஸ் இங்கே 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு எதாவது பவர் எடுத்தது தான். 5ஆம் நம்பருக்கு பவர் எடுப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது. நாளைக்கு பவர் கேம் தான் விளையாடுறாங்க. ஸோ அதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பவர் கேம் தான் வர மாதிரி இருக்குது. அவள் எப்படி பார்த்தாலும் 5னா 0வோ அல்லது 1னா 6 விளையாடுற மாதிரி இருக்குது சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு நம்பர் நான் போகணும். ஸோ அதிகப்படியாக மேட்ச் ஆகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் 7ஆம் நம்பர் தான் எனக்கு அதிகப்படியாக மேட்ச் ஆகுதுங்க சரிங்களா. 5ஆம் நம்பர் அதுக்குன்னு விட்டுறாதீங்க சரிங்களா. 5ஆம் நம்பர் 3 4 ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. 7ஆம் நம்பர் ரிப்பீட்டட் நம்பர், நிறைய ட்ரிப் அடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு 3 2 ட்ரிப் அடிச்சிட்டாங்க, 3ஆம் ட்ரிப் இறக்குவாங்களான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் நம்ம போயிடலாம் சரிங்களா. நாளைக்கு நான் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முடியலைங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த வரிசையாகவே நான் போயிடுறேன் நான் சரிங்களா. 1ஆம் நம்பருக்கு நான் திரும்ப ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். 1ஆம் நம்பருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன், இதுக்கு 2வது ஆப்ஷன் கொடுக்குறேன், இதுக்கு 3வது ஆப்ஷன் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ 7ஆம் நம்பர் தான் அதிகம் வந்திருக்கு அப்படின்றதுனால நான் இங்கே 7ஆம் நம்பருக்கே நான் போகிறேன். 4 வந்து உங்களுக்கு நான் சீபோர்டு வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ABBCSE பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ABBCSE நம்பர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா ரெகுலராக வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிறது ABBCSEயில் பார்த்தீங்கன்னா 1 0 சரிங்களா. 10 1 0 போகிறேன், 0 4 போகிறேன் சரிங்களா. உங்கள் கணக்கில் இதை அப்படியே திரும்பி வந்தாலும் போடுங்க. ஸோ 1 0 நாளைக்கு இருக்குது, 0 இருக்குது, அது கூட 1 4ன்ற மாதிரி தெரியல சரிங்களா. தெரியலனா நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமானு தெரியும். ஆனால் போர்டில் கண்டிப்பாக 4ஆம் நம்பர் இருக்குது, 0 இருக்குது, 1ஆம் நம்பர் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆல் போர்டில் சரிங்களா. அதேமாதிரி அந்த 0க்கு பதிலாக அவங்க அடித்தாங்கன்னா 45 54 ஒரு நல்ல நம்பர் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 86 85 ஒருவேளை நமக்கு அப்படியே டேரெக்டாக இப்படி வந்துட்டாங்க 1 0 கொடுத்தாங்க அப்படின்னா 15 51. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர். ஸோ நம்ம ஒரு 4 செட்டு தான் கொடுப்போம். ஸோ இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு கொடுத்துருக்கோம், ஏன்னா ரிசல்ட்டு கம்மியாக தான் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா. ரொம்ப கம்மியாக மேட்ச் ஆனதுனால நான் இந்த செட்டு பிடிச்சா இந்த செட்டு போங்க, இந்த செட்டு பிடிச்சா இந்த செட்டு போங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் 61 67 சரிங்களா. அப்படி போகிற மாதிரி இருந்தால் இந்த பேட்டர்ன் போங்க. ஏன்னா 6 1 வரலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன் 4 1 இருக்குது, இந்த பக்கம் 1 9 இருக்குது. அப்போ ஒரு 6ஆம் நம்பர் வந்து 6 1 வரலாம். இல்லை திரும்பவும் அப்படியே அடித்தாங்கன்னா அந்த 4 1 அப்படியே டேரெக்டாக அடிப்பாங்களான்றது தெரியல. ஸோ 1 4 தான் திரும்பும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 52 சரிங்களா. இந்த நம்பர் தான் நல்லா மேட்ச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன், இந்த செட்டு போங்க. அதுலேயே நான் 2 நம்பர் மார்க் பண்ணிட்டேன். இந்த 2 நம்பர் நீங்கள் 61 போகலாம் சரிங்களா. எதுக்கும் நம்ம மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 6ஆம் நாளான்றதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க. அதுக்காக தான் வீடியோ வந்து ஃபுல்லாக கேளுங்க, நம்ம என்ன சொல்கிறன்றது தெளிவாக கேளுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ இப்போ சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு கொலபரேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் வரப்போ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கேதர் பண்ணி கரெக்டாக இது பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3D நம்பர்ஸ் போயிடலாம் சரிங்களா. 510 ஃபஸ்ட் நம்பரே பார்த்தீங்கன்னா 510 ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது சரிங்களா. அதேமாதிரி 637 சரிங்களா. 637ன்னு ஒரு நம்பர் வந்தது. அதேமாதிரி 347ன்னு ஒரு 037ன்னு வந்தது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இங்கே ஒரு நம்பர் எழுதிடுறேன் 347.
இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து அந்த நம்பர் இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். அதேமாதிரி 584 அதேமாதிரி டபுள் சொன்னேன். எல்லா போர்ட்லேயும் 2ஆம் நம்பர் இருந்தது. ஸோ 228 பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 5ஆம் நம்பர் வச்சு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. 5ஆம் நம்பர் வச்சு 415 785. ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நான் 0 வச்சு சொன்னதில் வந்து உங்களுக்கு 510ன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நான் 2ஆம் நம்பர் எல்லா போர்ட்லேயும் வந்ததுனால அதை மாற்றி ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் 120. அது மட்டும் இல்லாமல் 679. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 3D நம்பர்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம், நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 3D வின் இருக்குது. எல்லாம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரிங்களா? எல்லோரும் நான் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற விஷயம், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்று ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.